ராமநாதபுரத்தில் மருத்துவமனை, பேருந்து நிலையம், பள்ளிகள் உள்ளிட்ட பகுதிகளில் குளம் போல் தேங்கியுள்ள மழை நீரால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சோனைமுத்தன், அங்கு தேங்கியுள்ள மழை நீரை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகள் என்ன? கள தகவல்கள் சோனைமுத்தன். வணக்கம். ராமநாதபுரத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பள்ளி உட்பட பேருந்து நிலையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது குளம் போல் தேங்கி நிற்பதால பெரும் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள், பள்ளி மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த வாரம் முதல் மழையின்றி வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில இன்று அதிகாலை முதலே லேசான முதல் மிதமான மழை பெய்து வந்தது. இந்த சூழல்ல திடீரென கடந்த 3 மணி நேரமாக கனமழையானது விட்டு விட்டு வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய நோயாளிகள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அங்கு இருக்கக்கூடிய ஒரு உணவகத்திலும் மழைநீர் முழங்கால் அளவு தேங்கி நிற்பதால அங்கு வரக்கூடிய நோயாளிகள் மிகுந்த சிரமப்பட்டுகின்றனர். அது மட்டுமின்றி புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய வள்ளல்பாரி அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம் முழுவதுமே மழை நீர் தேங்கி நிற்பதால அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள் கடும் அவதியடைந்து உள்ளனர். அதே போல பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்பதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் தொடர்ந்து 3 மணி நேரமாக ராமநாதபுரம் நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை தொடர்ந்து விட்டு விட்டு பெய்து வருவதால ஆங்காங்கே இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் மழை நீரானது தேங்கி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அந்த மழை நீரை தேங்கி நீக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. மழை நின்ற பிறகுதான் நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் இணைந்து அந்த தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் வாகனங்கள் மூலம் எடுத்துச் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. நன்றி சோனைமுத்தன், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.